ஸோ செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏசிசி அணிக்காக ஜனா ஸ்ட்ரைக்கில். ஸோ முதல் ஓவர் ஃப்ளாட்டாக ஒரு 6. ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கு. முதல் பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பாலும் சுழட்டி அடிக்கப்பட்ட வந்து அகைன் ஒரு 6. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்றாரு ஜனா. ஸோ இந்த பால் அடிச்சிருந்தா ஆர்டிகா மாறி இருக்கும். பவுலர் கம்பேக் டாட் பால். ஸோ அகைன் லெக் பை டாட் பால். முடிஞ்சது. ஓகே மேக்ஸிமம் வருமா பண்றது. ஹாய் ப்ரோ சிவசங்கர் சிவா. ஹாய் ப்ரோ வாங்க வாங்க வந்தவங்க. இந்த பாலும் டாட் பாலுங்க. 2 6 கொடுத்த உடனே அகைன் 3 பால டாட்டா வீசியிருக்காரு. சென்டர்ல எந்த ஒரு மாடிஃபிகேஷன் நடக்குது. இந்த பால் ஸ்ட்ரைட் திசையில மிகப்பெரிய ஆறுங்க. வேற லெவல் ஷாட். இந்த ஓவரில் மட்டுமே 3 6களை பதிவு பண்ணியிருக்காரு ஜனா. ஸோ ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 18 ரன் அடிச்சிருக்காங்க ஏசிசி. ஸோ 2வது ஓவரை போட இர்ஃபான். ஸோ ஒரு டிஃபென்ஸ். ஸோ இங்கே ரன் அவுட் சான்ஸ். ஸோ 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட்டுங்க. எதுக்கு ஓடினார்னே சொல்லிட்டு தெரில. ஸ்ட்ரைக்கில் அவர் வரவே இல்லை. ஸோ விக்கெட் ஆகி வெளியேறாரு. ஸோ இந்த பால் ஒயிட். ஸோ நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கில் கொடி. ரீபால். ஸோ அகைன் ஒயிட். மிகப்பெரிய என்ன இது எப்போ பார்த்தாலும் வைடியோ போட்டிருக்காங்க அப்படி கேட்போம். பட் போறவரோட கஷ்டம் அவருக்கு. 2 பாலை தொடர்ந்து இந்த பால் உள்ள போட்டாரு. ஸ்ட்ரைட் திசையில் ஒரு சிங்கிள். சரியாக அடிப்படாததால் கமெண்ட்ஸ் பண்ணது வெறும் 4 பேர் தான். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கொடி. ஸோ பாடி அட்டாக் கண்டிப்பாக அடிக்கக்கூடிய வந்து தான் மிஸ் பண்ணியிருக்காரு. டாட் பால். டாட் பால். நல்ல ஒரு ஓவரா இருக்கு. இந்த பால் பெரிய சுத்து. ஸ்ட்ரைட் திசையில் அடிச்சிருக்கலாம். டாட் பால். இந்த பால் லோ புல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. அகைன் டாட் பால். நல்லா போட்டிருக்காரு இர்ஃபான். பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா விளாட்னாரு. பவுலிங்லேயும் நல்லா போட்டுன்னு இருக்காரு. ஸோ இந்த பால் ஒயிட். ஸோ இந்த பால் லெக் பை டாட் பால். ஸோ ஒரே ஒரு 6 மட்டும் கொடுத்து மீதியெல்லாம் டாட் பாலாக போட்டிருக்காரு. ஓவர். ஸோ 2 ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க. 1 விக்கெட்டை இழந்து ஏசிசி. ஸோ 3வது ஓவரை போட அஷு. ஸோ ஒரு டால் மேன். என்ன பண்றது ப்ரோ 11th இன்னைக்கு வந்து அவங்க ரீமேட்ச் வின் பண்ணிட்டாங்க. 2வது ரவுண்ட் ஒரு ரவுண்டு விளையாட்டு போயிட்டாங்க நேற்று. சரி சாவா 86. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் திசையில். ஸோ பாலே பிடிக்கலைங்க. சிங்கிள். இந்த பால் ஸ்ட்ரைட் திசையில். ஸோ 6. குட் ஷாட் ஸ்ட்ரைட் திசையில். ஜனா 1 மேன் ஷோவை அடிச்சிருக்காரு அவர் அணிக்காக. இந்த பாலும் ஸ்ட்ரைட் திசையில். 1 பவுன்ஸ் பவுண்டரிங்க. குட் ஷாட் ஜனா. நல்லாவே விளையாட்டு இருக்காரு. ஒரு ஷாட்டும் நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த பால் டாஸ் பால். கீப்பர் நழுக விட பைஸ்ல பவுண்டரி. அம்பையர் சிக்னல் நோ பாலுங்க. ஃப்ரீ ஹிட்டாவும் மாறும். இலவச பந்து என்னவாக மாறும். லெக் பை சேவ் பண்ணி போட்டிருக்காரு. சிங்கிள்.
ஆள் இங்கே இருக்காங்க, ஆனால் கமெண்ட் செக்ஷன் அவங்கள பற்றி பேசுறதுக்கு இல்லை. அதான் ட்விஸ்டாக இருக்குது. மதன் அண்ணா பேட்டிங் ஆடுறது. ஸோ இந்த பால் ஸ்ட்ரெயிட் திசையில். பட் வந்து ஜனா ஸோ அடிச்சு கண்டிப்பாக அடிச்சிருந்தா ரன் அவுட்டாக மாறி இருக்கும். ஸோ 2 ரன். என்ன அப்படின்னா போரை தடுத்துடலாம். ஓவர் நல்லா இருக்கு கண்டினியூ பண்ணு. ஸோ இந்த பால் ஃப்ளாட்டாக ஒரு 6ங்க. ஸோ இந்த பாலுக்கு வெயிட் பண்ணின்னு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். குட் ஷாட். ஓவர். ஸோ 3 ஓவருக்கு 47 ரன் அடிச்சிருக்காங்க ஏசிசி. ஸோ 4வது ஓவரை போட இர்ஃபான். அவருக்கான 2வது ஓவர். ஸோ கட்டர் வேரியேஷன் அம்பையர் சிக்னல் வைடு கொடுத்துருக்காரு. ஸோ லாஸ்ட் மினிட்ல தடுத்து போட்டிருக்காரு கீப்பர். வைட் ப்ளஸ் 2 ரன். ஸோ அங்கே லைனில் இருக்கிறவங்களாம் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்படின்ற மாதிரி ஒரு விட்டார்னா பால் கீப்பர் விட்டா அது ஸ்கோராகவே போகுது. இந்த பால் லெக் பை. ஸோ ரன் எடுக்க முயல்ல. ஸோ டாட் பால். இந்த மாதிரி அவ்வளோ மைண்ட் வாய்ஸ் நினைக்கலாம், இருக்கலாம். நான் அப்படிதான். இந்த பால் டாட் பால். நல்லா போட்டுன்னு இருக்காரு இர்ஃபான். இந்த பால் பறக்க விட்டு இருக்காருங்க. நல்ல ஒரு அடி. ஓ இங்க ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்றாங்க நைட் மேட்சை. ஒரு சாதகமான அம்பையர் சிக்னல் வைட். இந்த பால் ஸ்கூப் ஷாட் முறையில் ட்ரை பண்ணாரு. விக்கெட் ஆகி வெளியேறாருங்க. ஜனா நல்லா விளையாட்டு இருந்தாரு. எதுக்கு இந்த ஷாட்னே தெரில. ஸோ இர்ஃபான் கம்பேக். பயங்கரமா சேஞ்ச் ஆகும். ஸோ நியூ பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காரு. பெரிய சுத்து. டாட் பால். ஓவர். 4 ஓவருக்கு 58 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 6 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 16 ரன் விளாட்ணும். ஸோ உங்கள் டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு யார் கையில் பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேட்ஸ்மேன் ப்ரெஷரா இல்லை பவுலர் ப்ரெஷரான்னு சொல்லிட்டு பார்த்தலாம். சூர்யா அவர் தான் வந்திருக்காரு. ஸோ சூர்யாவுக்கு தான் அந்த 6 பால் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கொடி. பெரிய சுத்து. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு சூர்யா. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 2 பால் டாட் போட்டால் ஃப்ரெஷராக தான் இருக்கும். ஸோ அதுதான் போட்டு இருக்காரு சூர்யா. லெக் பை டாட். ஸோ கண்டிப்பாக 2 பெரிய ஷாட் தேவைன்ற நிலைமையில் ஒரு 6-ரை வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. அதில் 6 ரன்னை மைனஸ் பண்ணுங்க. குட் ஷாட் ஃப்ரம் கொடி. கொடி பறக்குதா. ஸோ 3 பாலுக்கு 10 ரன் விளாடணும். இந்த பால் பெரிய சுத்து டாட்டுங்க. ஸோ அக்ராஸ் போனார். ஸ்ட்ரெயிட் திசையில் அடித்து பார்த்துருக்கலாம். டாட் பால். ஸோ 2 பாலுக்கு 10 ரன். மேட்ச் பால். ஸோ அங்கே பவுண்ட்ரிங்க. ஐயோ மேட்ச் ரொம்ப ப்ரெஷராக போயிட்டு இருக்கு. யார் சைடு மாறுனே சொல்லிட்டு தெரில. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ 1 பாலுக்கு 6 ரன். ஸோ கொடி அடிப்பாரா சூர்யா டாட் போடுவாரா? ஏய் அடிச்சிருக்காருங்க. அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி. கிரவுண்டாவே பறக்க விட்டு இருக்காங்க. ஸோ வேற லெவல் ஷாட்டுங்க கொடி. ஸோ பவுலர் ப்ரெஷர்னு பார்த்தா பேட்ஸ்மேன் கூலாக அடிச்சு போயிட்டு இருக்காரு. மேட்ச் வின் பை ஏசிசி. ஃபர்ஸ்ட் மேட்சே மொரட்டு மேட்சாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேட்ச்சில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நியூவாக வர்றவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.